ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில், அதனால அழகாக காவி கோலம்லாம் போட்டுட்டு சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சுருக்கேன். அழகாக பூவெல்லாம் வச்சு காலைல ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதோடு இன்றைக்கி காலைல பாப்பாவுக்கு இன்றைக்கி ஹிந்தி எக்ஸாம் இருக்குது. அதனால் அவளையும் காலைல ஒரு 5:30க்கெலாம் எழுப்பி விட்டேன். அழகாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. அவளுக்கு ஹிந்தி 3rd லாங்குவேஜ். அவளுக்கு லஞ்சுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதை டக்குன்னு செஞ்சாச்சு. சாதம் வைக்க நான் அதுவும் பச்சரிசி சாதம் தான் செஞ்சுருந்தேன். அதனால் டக்குன்னு முடிச்சிடலாமா. அதை முடிச்சுட்டு அப்படியே இளம் காலை அந்த கதிரவனை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஸோ காலையில் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சன்ரைஸை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதோட மார்னிங் ஒரு குட்டி வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு மாடியில் அப்படியே அந்த இளம் வெயிலோட ஒரு நடைப்பயிற்சி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பண்ணிகிட்ருக்கேன். கீழே படிச்சுட்டு அவள் ரெடி ஆயிடுவாள். அவள் அதுக்கப்புறம் அவளை சாப்பிட வச்சு கிளப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அவளை ஈவினிங் டான்ஸ் கிளாஸில் போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வரும்போது கொஞ்சம் காயெலாம் வாங்க வேண்டியிருந்தது. காய், பழம், கொஞ்சம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதோடு அவங்களுக்கு ஸ்கூலில் நாளைக்கு பாட்லெக் வச்சுருக்காங்க. நாளையோட எக்ஸாமும் ஓவர் ஆகுது. இந்த 10 நாள் எக்ஸாமுக்கு அப்பா எவ்வளோ வேலைங்கிறீங்க. நமக்கு வீட்டில் பார்க்குற வேலையை விட அவங்கள படிக்க வைக்கிறது மிகப்பெரிய வேலையாக இருக்கும். அவங்கள உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் தான் நமக்கு. ஸோ அப்படி தான் நானும் கஷ்டப்பட்டேன். ஸோ எப்படியோ உட்கார வச்சு படிக்க வச்சு முடிச்சாச்சு. நம்மலாம் குட்டி பசங்களாக இருக்கும்போது நம்ம அம்மா அப்பாலாம் நம்மளை படின்னு கூட சொல்ல மாட்டாங்க, நம்மளே உட்காந்து படிப்போம். ஸோ 90s கிட்ஸ்லாம் கிரேட் தான் சொல்லணும். இப்போ உள்ள பசங்கள்லாம் கண்டிப்பாக என்ன சொல்கிறதுனே தெரில. விளையாண்டுகிட்டே இருக்காங்க. ஒன்று டிவி பார்க்குறாங்க, இல்லை விளையாடுறாங்க, இந்த மாதிரியே தான் இருக்காங்க. ஸோ படிக்க வைக்க உட்கார வைக்கிறது பெரிய படம் இருந்தது. எப்படியோ எல்லாத்தையும் படிக்க வச்சு நல்லபடியாக எக்ஸாமும் எழுத வச்சாச்சு. ஸோ நாளையோட எக்ஸாம் ஓவர். நாளைக்கு அபாக்கஸ் தான் இருக்குது. அதனால ரொம்ப பெரிய வேலை இருக்குது. அவளுக்கு அது ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிருவாள். சரின்ட்டு காய்கறி வாங்கிட்டு வந்ததெல்லாம் எல்லாம் தனித்தனியாக பிரித்து பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரூட்ஸில் எதுவுமே சாப்பிட மாட்டான். அவனுக்கு கொய்யாப்பழம், வாழைப்பழம் இது 2 தான் ரொம்பவே பிடிக்கும். ஆப்பிள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் கொடுத்தோம்னாக்கா அந்த ஒரு பீஸ் சாப்பிடவே 1/2 hour எடுத்துக்குவான். அந்த மாதிரி சாப்பிடுவான். அதனால் அவனுக்கு எப்போதும் கொய்யாப்பழம், வாழைப்பழம் மட்டும் வாங்கி வச்சிடுறது. அடுத்து நைட்டுக்கு உட்காந்து படிக்க வச்சுட்டு இருந்தேன் பாப்பாவை. சரி போய் சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் ஈவினிங் போல் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை வச்சு மஷ்ரூம் கறி மாதிரி பண்ணலான்ட்டு நான் சப்பாத்தி போட்டுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் மாவு இருக்கவே சரி ஓகே மாவு ஃபஸ்ட்டு காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிக்கலாம். ஆனால் மஷ்ரூம் கறி செஞ்சுக்கலான்ட்டு. மஷ்ரூம் என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவனுக்கு இது மஷ்ரூமை சிக்கன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடுவான். ஸோ வீட்டில் இங்கே எதுவும் செய்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால மஷ்ரூமே அவனுக்கு கொடுத்துட்றது. அவன் அதை விரும்பியே சாப்பிடுவான். அதனால சரி இதே செய்யலான்னு சொல்லிட்டு நல்லா பாக்ஸை ஓப்பன் பண்ணி நல்லா கழுவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கி வச்சுக்கிறேன். அது ஒரு மஷ்ரூம் இருக்குன்னா அந்த 2 பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே போல் இந்த கறி ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப நறுக்கி பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். லைட்டாக சோம்பும் சேர்த்துக்கணும். ஸோ சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம். இதை செய்ய ரொம்ப நேரமில் ஒரு 5 minutesலேயே மஷ்ரூம் மட்டும் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை அப்படியே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடகடன்னு செஞ்சிடலாம். ஒரு ஸ்பீடாக ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்னாக்கா இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி தோசையோடய வச்சு சாப்பிட்டோம், அதுவும் சூப்பராகவே இருந்தது. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அப்படியே கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தக்காளி இருக்கும்ல, அதையும் லைட்டாக தண்ணி விட்டு அப்படியே அதையும் ஊற்றி நல்லா மூடி வேக வச்சிடலாம்.
இப்போது தக்காளியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து வெறும் மல்லித்தூளும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தாலே போதும். ஃபைனலாக வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து தம்பிக்கு கொடுக்கறதுனால ரொம்ப வந்து காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெங்காயமே கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். அதனால் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல மஷ்ரூம், அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். அந்த மஷ்ரூமே கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சதுக்கப்புறமா நல்லா மஷ்ரூம் நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தொக்கா அப்படியே வச்சு சாப்பிட்றீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கவே தேவையில்லை. நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாக்கா லைட்டாக தண்ணி விட்டுட்டு அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக ஒரு 4-5 முந்திரி இருக்குல்ல, அதுவும் ஒரு 2-3 தேங்காய் பால் அதையும் வந்து சேர்த்து அப்படியே அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்னஸாக ரொம்ப ஒரு ரிச் கிரேவியாக வந்து இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த முந்திரி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். வீட்டில் 2 பசங்க இருக்கும்போது, ஒரு பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கும்போது ஒரு பையன் விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அவங்கள வந்து எப்படி வந்து சமாளிக்கிறதுனே தெரியாது. ஸோ பாருங்களேன், நான் வந்து இங்கே சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். அவன் வந்து நான் செடிக்கு தண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிட்டு தண்ணி அடிச்சிட்ருக்கான். இந்த மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் தண்ணியில் விளையாடுறது இந்த மாதிரியே தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்போ வந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆவாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. பாருங்களேன், இப்போ சூப்பராக வந்து கிரேவி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அவ்வளோதான் ரெடி. இப்போ வந்து நான் ஃபைனலாக அந்த முந்திரியும் தேங்காயும் அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆயிரும். இந்த சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். இன்றைக்கி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த அரைச்ச பேஸ்ட் எல்லாம் ஊற்றி நல்லா வந்து கொதி வந்துடும் தெரியுமா. அதோட வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்களேன், நல்லா சூப்பராக க்ரீமியாக வந்து மஷ்ரூம் கறி ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சட்னி செய்யும் நறுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த சோம்பேறி சிக்கன் அப்படிலாம் செய்வாங்களே, இது மாதிரி சோம்பேறி மஷ்ரூம் கூட நம்ம பேர் வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். அடுத்து கிரேவி ரெடி பண்ணோன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு தோசைக்கல்லை போட்டு நல்லா எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். இந்த இரும்பு கல்லை தோசை ஊற்றினாலே அது தனி டேஸ்ட்டு தாங்க. நீங்கள் என்ன தான் நீங்கள் நான்ஸ்டிக்கு எதுலாம் ஊற்றுனீங்கனாலும் இரும்பு கல்லை நீங்கள் தோசை ஊற்றி மட்டும் பாருங்களேன், அப்படி தான் இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து வாங்கி ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். தம்பி வந்து குழந்தையா பிறந்தப்போ அந்த டயத்தில் வந்து வாங்கினது. ஸோ 4 வருஷம் ஆக போகுது. நல்லா சூப்பராகவே இது தான் ஊற்றிட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். இதை பழக்கிறது எல்லாமே நான் வந்து முன்னாடி வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். நல்லா தோசை ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மொறுன்னு இப்படி பேப்பர் ரோஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். நல்லா சூப்பராகவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு தோசை ஊற்றி நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே. ஏன்னா என் பசங்களாம் வந்து பசிக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நான் சாப்பிட வச்சா தான் உண்டே தவிர எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் இருக்கட்டும் யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு தோசையை ஊற்றி நான் 2 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பசங்களுக்கு ஊட்டணும். தம்பிக்கு நீ சாப்பிட்றான்னு சொன்னால் அம்மா நீங்கள் தான் ஊட்டணும் அப்படிமா. அதனால் அவனுக்கும் நான் தான் ஊட்டணும். அது பாப்பா சாப்பிட்ருவா, ஆனால் வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி பண்ணுவாள். ஸோ அந்த பழக்கத்தை மட்டும் மாற்றணும். கூடிய சீக்கிரம் மாற்றிடுவேன். அதனால் ஃபஸ்ட்டு தோசையை நான் ஊற்றி நல்லா சாப்பிட்டு எனக்கு வந்து சிம்லேயே வச்சு நல்லா மொறுன்னு போட்டுக்குவேன். போட்டு நல்லா கிரேவி அதோட மதியானம் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்ததா, ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டேன். இப்போ ரீசெண்டாக கூட வந்து ஒரு ஷோவில் வந்து பார்த்தேன். தோசை பற்றி வந்து ஒரு டாக் வந்து போட்டிருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே ரொம்ப. தோசை வந்து ஒரு கொண்டாடப்பட வேண்டிய உணவு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது அப்படி தாங்க, நல்லா தான் சூப்பராக தான் இருக்கும். தோசை வந்து எந்த நேரம் தோசை கொடுத்தாலும் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எனக்கும் பிடிக்கும். 3 நேரம் தோசை கொடுத்தாலுமே சாப்பிடுவேன். நானுமே ஒரு தோசை பிரியை தான். எனக்கு தோசைனா ரொம்பவே பிடிக்கும்.
நல்லா சூடாக போட்டு தோசையை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஊற்றணும். ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தம்பிக்கு ஊற்றி அவனுக்கு நான் ஊட்டணுங்கிறதுனால இந்த மாதிரி தான் செய்வேன். எல்லாருக்கும் என்ன 2 தோசை மிஞ்சி போனால் 3 தோசை தான் சாப்பிடுவாங்களா, அதனால் அதையும் வந்து ஊற்றிட்டு கொடுத்தணும். ஒவ்வொருத்தவங்களுக்காக போய் கொடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு தோசையாக ஊற்றி போய் கொடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம சாப்பிட்ட தோசைலாம் செரிச்சிடும். ஸோ நீங்களும் வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க. நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க, நாங்கள் வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோன்ட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்கள் உடம்பு தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் வந்து நைட்டு 8 o'clock சாப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருக்கும் ஊற்றி கொடுக்குற வேலை, இந்த தோசை இந்த மாதிரி இருக்கும்போது சொல்கிறேன். ஸோ நம்ம ஊற்றி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இங்கே எங்கேயும் போயிட்டு நடந்து வரதுலேயே நமக்கு சூப்பராக வந்து டைஜஸ்ட் ஆயிரும். நைட் நம்ம ஃப்ரீயாக தூங்கலாம். பாருங்கள், இப்போ நைட் ஊற்றி கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதுவும் உள்ளேயே அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே போய் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு அடுத்து பாப்பாவுக்கு வந்து ஊற்றிட்டுருக்கேன். அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தோன்னா பாப்பாவை தான் கூப்பிட்டுருக்கேன். அவள் இன்னொரு டைம் ஆகட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. பாப்பா சீக்கிரம் சாப்பிட்ணுன்னு சொல்லி தான் அவள் வந்து மிரட்டிகிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு ஒரு தோசையை ஊற்றி, அவளுக்கும் மஷ்ரூம் தான் ரொம்பவே பிடிக்கும், அதனால் அவளுக்கும் அதையும் ஊற்றி, அவளாம் சாம்பாரே வேணான்னு சொல்லிட்டா, மஷ்ரூம் இருந்தாலே போதும். அதை போய் அவளுக்கு வந்து சாப்பிட பாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கடைக்குட்டி இருக்கார்ல, அவருக்கு வந்து ஊட்டுறது பெரிய வேலை. அவர் வந்து மஷ்ரூம் மட்டும் வந்து சாப்பிட்டுட்ருக்கார். அவங்க அக்காட்ட சொல்லிட்டு இருக்காரு, பாரு நான் மஷ்ரூம்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்ருக்கான். அப்புறம் மஷ்ரூம் பீஸை மட்டும் அவனுக்கு வச்சு கொடுத்தா சாப்பிட்ருவான். ஸோ அதை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்குலாம் தோசை ஊற்றிட்டு ஃபைனலாக அவனுக்கு ஊட்டிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒரு ரேண்டமான விலாக் தான், ரொம்ப ஹரிபரிலாம் இல்லாமல் ரொம்ப நார்மலாக எப்படி ஈவினிங் போல் ரொட்டீன் போகும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து பாப்பா ஸ்கூலில் பாட்லக் வேறு இருக்குது. அதனால் அவள் இன்றைக்கே சொல்லிட்டான், எனக்கு வந்து பிரெட் சாண்ட்விச் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நாளைக்கு செய்யணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்கினாக்கா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.